உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. வணக்கங்க. இன்னைக்கு கேழ்வரகு மாவுல முருங்கைக்கீரை போட்டு ஒரு அடை செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 2 கப்பு கேழ்வரகு மாவு, பொடியா அரிஞ்ச வெங்காயம் 2, ஒரு 4 பச்சை மிளகாய் பொடியா அரிஞ்சது, முருங்கைக்கீரை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கழுவி வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கேழ்வரகு மாவில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த வெங்காயம், இந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கட்டியாக பிசைஞ்சிக்குவோம். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு முருங்கைக்கீரை, இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி கீரை போட்டு பிசைஞ்சிக்குங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. இந்த மாதிரி கட்டியாக பிசைஞ்சிக்குங்க. இதை நம்ம அடுப்பில் ஒரு தோசைக்கல்லில் தட்ட போகிறோம். இப்போ அடுப்பில் ஒரு தவா போட்டிருக்கோம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். இந்த முருங்கைக்கீரையை மாவை இதை நல்லா வச்சு மெலிசாக நம்ம தட்டிக்குவோம். முருங்கைக்கீரை அடையை நம்ம திருப்பி போட்டிருக்கிறோம். இது நல்லா முறுமுறுன்னு வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், டேஸ்டான முருங்கைக்கீரை அடை ரெடி ஆயிடுச்சு. இதை முறுமுறுன்னு செய்து சாப்பிட்டாவே சூப்பராக இருக்கும். இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட்டு காலத்தில் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரிலாம் செய்யாமல் இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய அடையெல்லாம் செய்து கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த வியாதியும் வராது. நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.